ரைட், தேற்றம் 3. ரைட், இதை பார்த்ததோட நமக்கு விளங்குறது பைதகரஸ் தேற்றம் உண்டு. ஏன்டா செங்கோண முக்கோணி, செங்கோண முக்கோணியில் பைதகரஸ் தேற்றத்தை பிரயோகிக்கலாம். ரைட், என்ன சொல்கிறாரு பைதகரஸ்? செங்கோண முக்கோணி ஒன்றின் செம்பக்கத்தின் வர்க்கம், செம்பக்கம்னு சொல்கிறது செங்கோணத்துக்கு எதிராகிறே தான் செம்பக்கம். அப்போ ரைட், இதான் செம்பக்கம். நம்ம ஒரு கோணத்தை கருதும் கோணத்துக்கு எதிராகிறே எதிர்பக்கம், கோணத்துக்கு எதிராகிற எதிர்பக்கம். அப்போ கோணத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அயல் பக்கம். ரைட், செங்கோண முக்கோணின் செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏசின்னு சொல்கிற வர்க்கமானது அதன் மற்றைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். மற்றைய பக்கங்களில் பாருங்கள், ஏபின்னு சொல்கிறது இது ஒரு பக்கம், பிசின்னு சொல்கிற இது ஒரு பக்கம். பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு. இப்போ உதாரணமாக செம்பக்கத்திலேயே காணுவோமே, இதுக்கு ஒரு என்ன போட போகிறோம், இதுக்கு ஒரு 4, நம்ம 4 வளமையாக செய்கிறது என்ன 8, இதுக்கு ஒரு 6. அப்போ இதுக்கு என்ன வரும் கண்டுபிடிப்போம். என்ன சொல்லிக்குது? ரைட், செம்பக்கத்தின் வர்க்கம் அதன் மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். ஏபி 8 வர்க்கம், பிசி 6 வர்க்கம் சமன் ஏசிடனா எக்ஸ் வர்க்கம் என்று போடுறேன். ரைட், 8 வர்க்கம் 8 64, 6 வர்க்கம் 6 36 சமன் எக்ஸ் வர்க்கம். 64 36 நம்ம பாடம் 100. ரைட், எக்ஸ் வர்க்கம் சமன் 100. ரைட், எக்ஸ் சமன் √100. இப்போ என்ன 100 10 தர 10 100. ரைட், எக்ஸ் சமன் 10 அழகாக போடணும், 10 சென்டிமீட்டர். ஏன்டா இது நீள அளவிடை, அதனால் ஒரு கேஸ் இல்லை. ஆனால் நீளம் தவிர்ந்த மற்ற எக்ஸுக்கு பெருமானம் கணக்குள்ள எனக்கு +ஓ - போடணும். ரைட், இவ்வளோ மீக்குது. இதோட நான் ஒன்று சொல்லிக்கிறேன், பைதகரஸ்ட உண்மைகள் ஈக்குது 3க்கு 4க்கு 5. வேறு என்ன இருக்குது? 5க்கு 12க்கு 13. இது மட்டும் மைக்குது. இன்னும் 2 சொல்லவா? 7க்கு 24க்கு 25. இன்னொன்று இது சொல்லவா? 8க்கு 15க்கு 17. ரைட், இவ்வளோ தான் தேற்றம் 3.